வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் மருதமலையில இருக்கிற கோயில்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. அதனால யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம என்னென்ன பணியிடம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் விற்பனை எழுத்தர். இதில ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாங்க. இதில கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் எல்லாமே லோயர் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. பட் சேலரி எல்லாமே அப்ராக்ஸிமேட்டா 20,000 பக்கம் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க லோயரா வச்சிருந்தாலும், அதாவது 10th லெவல் தான் முடிச்சிருக்கேன், 8th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ எல்லா போஸ்ட்டையும் நீங்க பாருங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர். இதுக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது காவலர். இதில 4 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்தது திருவலகு. இதில 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்தது விடுதி காப்பாளர். இதுக்கு 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்தது பல வேலை. அதாவது மல்டி பர்ப்பஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலை. அதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். வேற எதுவுமே தேவையில்ல. அடுத்தது ஓட்டுநர். ஓட்டுநருக்கு நீங்க 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 8th பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ், அதாவது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் 1 இயர் வேணும். ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். முதலுதவி சான்று, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும். ஸோ இதுக்கு மட்டும் 4 குவாலிஃபிகேஷன். ஒண்ணு நீங்க 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இன்னொன்னு உங்களோட ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். 4 குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அடுத்தது பிளம்பர் கம் பம்ப் ஆப்பரேட்டர். இதில ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு குழாய் தொழில் குழாய் பணியர் பாடப்பிரிவுல பட்டம் பெற்றிருக்கணும். தொழில்நிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களோட ஐடிஐ முடிச்சிருக்கணும். இது தமிழ்ல குடுத்திருக்கிறனால உங்களுக்கு தெளிவா இல்ல. நீங்க பிளம் கம் ஆப்பரேட்டருக்கான படிப்பு படிச்சிருக்கணும். அவ்வளோதான். வேற எந்த இதுவுமே இல்ல. ஆனா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க 5 வருஷம் அல்லது 2 வருஷம் அப்ரென்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மின் உதவியாளர். இதுக்கும் அதே மாதிரி நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும். ஐடிஐ எதில படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மின் பணியாளர் பாடப்பிரிவில நீங்க படிச்சிருக்கணும். அது கூட நீங்க மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலிருந்து ஹச் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் நீங்க இந்த மின் உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மினி பஸ் கிளீனர். இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனா மோட்டார் மெயின்டனன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுக்கிறதா சொல்றாங்க. அது ஒண்ணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஸோ நீங்க 8th படிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது காவலர். இது உபகோயில் பணியிடங்கள். இதில ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்தது திருவலகு. இதுலயும் ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ டோட்டலா 21 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கான நிபந்தனைகளும் குடுத்துருக்காங்க. அதையும் ஜஸ்ட் பார்த்துடலாம். ஒவ்வொரு பதவிக்கும் நீங்க தனித்தனியா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 5 போஸ்ட்டுக்கு 6 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நான் 6 போஸ்ட்டுக்குமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒவ்வொன்னுக்குமே நீங்க தனித்தனியா தபால் அனுப்பணும். இதுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாது. ஆஃப்லைன் வழியா தான் விண்ணப்பிக்கணும். ஒண்ணு நீங்க போஸ்ட் வழியா விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லன்னா நேரா கொண்டு போய் குடுத்துறலாம். என்னென்ன நீங்க வச்சு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்வி சான்றிதழ்கள், அதாவது நீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் ஏதாவது கேட்குறாங்க. அது கூட உங்க ஏஜுக்கான ப்ரூஃபும் கேட்குறாங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வேற ஏதாவது சர்டிஃபிகேட் கூட நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் மஸ்ட்டு. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வைக்கணும். ஸோ உங்ககிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி வைங்க. நீங்க வைக்கும்போது முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு கிரீன் இங்க்ல சைன் பண்ற ஆஃபீஸர்ட்ட நீங்க சைன் வாங்கி தான் வைக்கணும். இல்லன்னா உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ கிரீன் இங்க்ல சைன் பண்ற ஒருத்தர்கிட்ட நீங்க சைன் வாங்கி சீல் வச்சு அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஓகேங்களா? நீங்க அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த கவர்ல தபால் கவர்ல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கங்கிறதையும் குறிப்பிட சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் இப்ப காவலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதா இருந்தா, அந்த தபால் கவர் மேல காவலர் அப்படின்னு போட்டு நீங்க அனுப்பணும். உங்களோட நேம், அட்ரஸ் எல்லாம் எழுதுவீங்கல்ல, அதுக்கு மேல அந்த போஸ்ட்டோட நேமையும் போட்டுருங்க. இதுக்கான அப்ளிகேஷன் hrc.tngov.in அந்த வெப்சைட்ல இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இல்லன்னா கோயில்ல ரூ. 100 கொடுத்து வாங்கிக்க சொல்றாங்க. பட் நீங்க அவ்வளோ சிரமப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டுமேங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது தபால் கவர்ல போஸ்ட்டோட நேம் மட்டும் போட சொன்னாங்க. பட் இங்க பணியிட வரிசை எண்ணையும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரையும் போட்டுருங்க. போஸ்ட்டோட நேமையும் போட்டுருங்க. எந்த அட்ரஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641-046 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். நேரா கொண்டு போய் குடுக்கலாம். இல்லன்னா தபால் வழியா அனுப்பலாம். ஆனா நீங்க அப்படி அனுப்பும்போது உள்ளேயும் ஒரு தபால் கவர் வைக்க சொல்றாங்க. எதுக்கு உள்ள தபால் கவர் வைக்க சொல்றாங்கன்னா, சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் கால் லெட்டர் அனுப்புறதுக்காக அவங்க வைக்க சொல்றாங்க. அது ரூ. 25 ஸ்டாம்ப் ஒட்டி உள்ள வச்சுருங்க. ஓகேங்களா?
இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 5/4/2024. ஸோ நீங்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்குள்ளே விருப்பப்பட்டா அப்ளை பண்ணிடுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.